எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சத்து மாவை வச்சு எப்படி ஒரு சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான லட்டு செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள், நான் ஒரு கப் சத்து மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 100 கிராம் இருக்கும். இல்லை 3 ஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நெய் இப்போ சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு வாழைப்பழம் சேர்க்குறேன். நல்ல பெரிய சைஸ் பனானானால நான் 1 எடுத்திருக்கேன். அப்புறமா பனானா நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. பிணைஞ்சு விட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி கூட விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பால் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரொம்பலாம் பால் தேவையே படாது. ஒரு 1/2 டம்ளர் பால் மட்டும்தான் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இது கையில் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மிக்ஸ் பண்ண அதுவே சரியாயிடும். இப்போது நல்லா இதை பிணைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பால்ஸ் மாதிரி. என்னோடய பொண்ணு தான் உருண்டை பிடிக்கிறா பாருங்கள், குட்டி கை தெரியுதா? அம்மா நான் செய்கிறம்மான்னு இப்போ லாக்டவுன்னால் எனக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. அவங்களுக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும், உங்களுக்கும் வேலையாகும். அதே மாதிரி இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் அவங்களே செய்ய சொன்னீங்கன்னா அவங்களும் விரும்பி நம்ம செஞ்சது அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தும் கூட. இப்போ பாருங்கள், அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் என் பொண்ணு தான் பிடிச்சி வச்சா. பெருசெல்லாம் நான் பிடிச்சேன். இந்த சத்து மாவில் ஆல்ரெடி சுகர் சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் இனிப்புக்காக சுகர் எதுவும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் பனானா போட்டிருக்கிறதுனால இது நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் சத்து மாவு இனிப்பில்லாததை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக இந்த லட்டு செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் தேங்காய் கூடி துருவி சேர்த்துக்கலாம், இல்லை ட்ரை நட்ஸ் கூடி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே செய்யுங்க. அப்புறம் பக்கத்திலே பெல் பட்டனும் கிளிக் பண்ணலாம். பாய் பாய்.